ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக ஆனால் சுவையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி மட்டன் குழம்பு வீட்டில் வச்சு கொடுங்களேன். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சோறு கூட நல்லா இருக்குங்க. சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம். 3 கரண்டி எண்ணெய் விட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய பட்டை, 1 அன்னாசி பூ, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மட்டன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம 2 டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு இந்த எண்ணெய் வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி சேர்த்துட்டேன். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க லோ ஃப்ளேமில். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கிலோ மட்டன் நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் நம்ம மூடி எதுவுமே போடாமல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் இதை வேக விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு வேக விடுங்க. இப்போ நம்ம அரை மூடி சின்ன சைஸ் தேங்காய், அரை மூடி தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு சின்ன சைஸு தக்காளி, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த தேங்காய் விழுதை நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 8 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம். இப்போ 8 விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம பாருங்கள், நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா நம்மளுடைய சிம்பிள் ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.